ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஓரியோ ஸ்டஃப்டு பால்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஓரியோ மில்க் ஷேக்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 120 கிராம் ஓரியோ பிஸ்கெட்ஸ் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஓரியோ பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்லேருந்தும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ரீம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம். நான் லேட்டராக எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போ அந்த ஓரியோ பிஸ்கெட்ஸை சின்ன சின்ன துண்டாக உடச்சி இந்த ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவு ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சாக்லேட் எசன்ஸ். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம அந்த பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சாச்சு, நல்லா இந்தளவு இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சதை இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிருக்கோம். இது கூடவே நான் பால் காய்ச்சி ஏற்கனவே ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப நிறைய விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கொஞ்சம் பால் தான் இது காய்ச்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறமா இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்து உருட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, இதோட க்ரீமை இதை நான் எடுத்துட்டேன். இதையும் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ஊற்றிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பிஸ்கெட் ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம். கூடவே அந்த உள்ளே இருக்க க்ரீமையும் இந்த மாதிரி பால்ஸாக பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். கொழுக்கட்டை மாவு ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விரலால் இது பண்ணி விட்டுட்டே வாங்க. ரொம்ப வீரல் விடுது அப்படின்னா நீங்கள் வெண்ணெய் போட்டு இன்னொரு வாட்டி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி தாங்க வரும். ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கொழுக்கட்டை மாவில் பண்ணுற மாதிரி வராது. இந்த டைமில் இதை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு ஓரளவு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த பூர்ணம் வெளியில் தெரியாத அளவு அந்த சாக்லேட் இதால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா சைடும் தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வீரல் விட்டு தான் வரும். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் லைட்டாக உருட்டி ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஷேப் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இன்னொரு வாட்டி கூட ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்ட் ரவுண்டாக வந்துடும். பார்த்திங்கன்னா எல்லா பால்ஸும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. நடுவில் இந்த ஒரு பால் மட்டும் நான் ஸ்டஃப் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். ஸ்டஃப் பண்ணாமல் பண்ணிங்கனாலும் அது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியும் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பால்ஸை ஒன்றா சாக்லேட் சிரப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எல்லா பால்ஸும் நான் சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துட்டேன். எந்த பிராண்ட் சிரப் வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சூப்பரான ரொம்பவே டெலிஷியஸான ஸ்டஃப்டு ஓரியோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.